ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அஷ்ஷாபிரு ஃபீஹிம் அலா தீனி கல்காபில் அலல் ஜம். ஒரு மனிதன் பொறுமையாக மார்க்கத்தில் இருப்பது தணல் கட்டிய கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி. அவ்வளவு கஷ்டம். மனிதர்களுக்கு ஒரு ஜமான் வரும், அப்படி முஃமினாக இருப்பான் காலையில, ஒயும்சி காஃபிரா, மாலையில காஃபிரா போயிருவான். மாலையில முஃமினா இருப்பான், காலையில காஃபிரா போயிருவான். அப்படிப்பட்ட எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் விபச்சாரம், விபச்சாரம் பெருகும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஜமானா இந்த ஜமான். அல்லாஹ்வுடைய தூதர், நான் பார்க்கவில்லை அவர்களை. ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக போவார்கள். அவர்கள் யார்? அவர்கள் ஆண்கள் பக்கம் சாய்வார்கள் அல்லது இழுத்து எடுப்பார்கள் ஆண்களை தன் பக்கம். அப்படிப்பட்ட பெண்கள், அவர்கள் தலையுடைய உச்சியிலே முடியை கட்டியிருப்பார்கள். அந்த பெண்களை நான் பார்க்கவில்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஜமானா இந்த ஜமான். அதிசயத்தக்க பயங்கரமான, மிகவும் பயங்கரமான ஜமானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதம், மரணிப்பதற்கு இன்னும் ஒரே ஒரு மாதம் மட்டுமே எஞ்சிருக்கு. சஃபருடைய நடுவிலே ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டு போவதற்கு ரொம்ப தயாராயிட்டாங்க. மிக தெளிவான சஹீஹான செய்திகளில் மிக தெளிவாக வருகிறது. ரபியுல் அவ்வளுடைய 2 வாரம் ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்தார்கள். சஃபருடைய கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹ் நிறைய செய்தார்கள். ஸஹீஹுல் புகாரியை பெறட்டினால் வழங்கும். திடீரென்று ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீவுக்கு போறார்கள். போய் அல்லாஹ்வுடைய தூதர், மக்கள் இருக்கிறாங்க, நடு நிசி ராத்திரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலரோட போறார்கள். போய் விட்டு அடக்கம் செய்யப்பட்டவரோட ரசூலுல்லாஹ் பேசினார்கள். மக்களே, யா அஸ்ஸலாமு அலைக்க யா தார கௌமில் முஃமினீன், முஃமின்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் முன்னாடி சென்று விட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி நான் வருகிறேன், உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். முன்னாடி அடக்கம் செய்யப்பட்ட மரணித்தவர்களே, உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும் என்றார்கள். ஏனென்றால் எனக்கு பிறகு ஒரு இருள், அதற்கு பிறகு இருள். எப்படி இரவு அடர்த்தி ஆகிக்கொண்டே போகுமோ, இரவின் இருள் ஆரம்பித்து விட்டு மெல்ல 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 அது மிகவும் படர்ந்த இருளாக போகுமோ, அப்படிப்பட்ட ஒரு ஜமான் வரும். உங்கள் நிலைமை இன்பமாக இருக்கட்டும். இதற்கு பிறகு பயங்கரமான ஜமான் என்றாங்க ரசூலுல்லாஹ். கபர்வாசிகளை பார்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இது மரணிப்பதற்குரிய ஒரு சில, அதாவது மரணிப்பதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தைகள். அப்படி என்றால் இவையெல்லாம் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் கடைசியை நோக்கி நகரணும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள், செய்ய வேண்டாம் என்று சொல்ல இயலாத நிலைமை. கொஞ்சம் ஓரமாவி செய்கிறீர்களா? சுபஹானல்லாஹ். தழுக்க இயலாது, கொஞ்சம் அப்போ அங்கால அந்த ஒரு நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான நிலைமை. நிறைய மனிதர்கள் நினைத்து விட்டார்கள், மாஷா அல்லாஹ், என் பிள்ளைக்கு என்ன குறை, எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன், 4 கார், 5 வீடு, ஆம்பளை பிள்ளைக்கு அது, பொம்பளை பிள்ளைக்கு இது, பாப்பா மேல கை தூக்க முடியாத அளவுக்கு, உம்மாவுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். வல்லாஹி வல்லாஹி, யான் எங்களுடைய பிள்ளையை விட்டு செல்வது, நீங்கள் உங்களுடைய பிள்ளையை விட்டு செல்வது அதி பயங்கரமான ஜமான். திரும்பினால் விபச்சாரம், திரும்பினால் விபச்சாரம். எதை கொடுத்து என்ன பிரயோசனம்? அவர் ஒரு ஜினா செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் உங்க கல்வி எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் நாம் எதில் வாழுகிறோமோ அதை விட மோசமான ஜமான், மிக பயங்கரமான ஜமான். விபச்சாரம் அழைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களை. வாருங்கள் என்பதை பாடசாலைகள் இருந்தும், பல்கலைக்கழகத்தில் இருந்தும், பஸ்களில் இருந்தும், பாதைகளில் இருந்தும் ஜினா ஜினா. அவர்களை எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் அழைக்குது. எல்லாருக்கும் நிம்மதி அடையலாமா? எங்க பிள்ளைய பெஸ்டா விட்டுட்டு போறோம். ஏலாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்.